என் வீட்டின் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் யாரோ ஒருவர் என்னை வங்காளத்தில் வேலை செய்ய சொன்னார்கள். நான் வங்காளத்திற்கு வேலை செய்ய சென்றேன். வங்காளத்திற்கு சென்ற பிறகு எனக்கு இன்னும் பல சிரமங்கள் ஏற்பட்டன. நான் இங்கு வந்து 6 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியையும் நிரப்ப நான் ஒருபோதும் முயற்சித்ததில்லை. நான் எப்போதுமே எந்த பெண்ணையும் தலை தூக்கி கூட பார்த்ததில்லை. முன்பு எப்போதும் வேலை செய்ய முயற்சித்தது கூட இல்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு சில நாட்கள் கடந்தபோது என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வசந்த காலம் வந்தது போல் இருந்தது. ஒரு பெங்காலி பெண் என்னை விரும்பினாள். அவள் என்னை விட வயதில் மிகவும் சிறியவள், இளமையானவள், அழகானவள். அவள் என்னை திருமணம் செய்ய விரும்புவதாக என்னிடம் கூறினாள். நான் எங்கு வேலை செய்தனோ அவளும் அதே இடத்தில்தான் என்னுடன் வேலை செய்தாள். நான் வங்காளத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் உற்பத்தி துறையில் வேலை செய்து வந்தேன். அவளும் அங்கு என்னுடன் வேலை செய்தாள். அவள் என்னை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் என்னை மிகவும் நேசிப்பதாகவும் கூறினாள். இதை கேட்டவுடன் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என் இதயம் துடிக்க மறந்துவிட்டது. ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வெளியேறி சாதாரண வேலையில் நிலை பெற்று நான் ஒரு பெங்காலி பெண்ணின் கணவன் ஆவேன் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம். ஏனென்றால் எனக்கு 35 வயது, அவள் 20 வயது இளம் பெண். ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த பெண்ணின் வயது 20. ஆனால் என்னை போன்ற 35 வயதுள்ள ஒருவனுக்கு 20 வயதுடைய இளம் அழகான பெண் கிடைப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இருப்பினும் எங்கள் இருவருக்கும் இடையே கிட்டத்தட்ட 15 வயது வித்தியாசம் இருந்தது. கடைசியில் அவள் என்னிடம் என்ன நல்ல குணத்தை கண்டு என்னை விரும்பினாள்? எதுவாயினும் இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நற்செய்தியாக இருந்தது. ஏனெனில் கிராமத்தில் எனக்கு யாரும் பெண் கொடுக்க தயாராக இல்லை. ஆசிக் அங்கு சென்று மிகவும் பிஸியாகிவிட்டான். ஆசிக்கு தன் மகளை தருவதற்கு அவனிடம் பணமும் இல்லை. இப்போது அவனுக்கு வயதும் அதிகம் ஆகிவிட்டது என்று மக்கள் கூறினார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இவ்வளவு குறைந்த வயதுடைய பெண் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். அதோடு அவள் மிகவும் அழகாக இருப்பதால் அவளுடன் என் முழு வாழ்க்கையையும் என்னால் கழிக்க முடியும். இந்த விஷயத்தை என் பெற்றோரிடம் சொன்னேன். முதலில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் அதன் பிறகு என் அம்மாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. நான் போனில் என் அம்மாவிடம் என்னம்மா ஆயிற்று என்று கேட்டேன். அதற்கு அம்மா, ஆசிக் மகனே, அந்த பெங்காலி பெண் உன்னை எங்களிடம் வரவிடுவாள் என்று நினைக்கிறாயா? அப்படி இருக்கவே இருக்காது. நீ இப்போது வங்காளத்திற்கு மட்டுமே சொந்தமானவனாகி ஆகிவிட்டாய். இவ்வளவு இளம் வயது பெண் உனக்கு கிடைப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சிதான் மகனே. நிச்சயம் அவள் கிராமத்து பெண்களை விட மிக அழகாக இருப்பாள். உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வாள். ஏனெனில் நீ அவளை விட வயதில் மிகவும் மூத்தவன். அவளும் தன் விருப்பத்தில் தான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளாள். ஆனால் என் கவலை என்னவென்றால் நீ எங்களை மறந்து விடுவாய். உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை நாங்கள் வளர்த்து ஆளாக்கினோம். உன்னிடம் எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. ஆனால் கடைசியில் நீ அந்த பெங்காலி பெண்ணுக்கு சொந்தமாகி விடுவாய். பெற்றோரின் விதியில் இறுதியில் ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சுவதில்லை. சரி மகனே, என் நெஞ்சில் இருந்த பாரம் குறைந்தது. இப்போது போனை வைக்கிறேன் என்றார். அம்மா அழுது கொண்டிருந்த அந்த சத்தம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அம்மா சொன்னது முற்றிலும் உண்மைதான். நான் பபிதாவை திருமணம் செய்யும் போது மற்றவர்களை மறந்துவிட்டுதான் ஆக வேண்டும். நான் மிகவும் மனமுடைந்தேன். மனிதனை வேலை வாய்ப்பு எந்தெந்த விதத்தில் எல்லாம் கஷ்டப்படுத்துகிறது, தன் சொந்தங்களை கூட விட்டுவிடும்படி செய்கிறது என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. தன் பெற்றோரை விட்டுவிட்டு தன் கணவன் வீட்டிற்கு சென்றுவிடும் பெண்களின் வழியை நான் நன்றாக உணர்ந்தேன். அதன் பிறகு அவர்கள் தங்கள் சொந்த வீட்டிற்கு திரும்புவதற்கு கூட யாருடைய அனுமதியை பெற வேண்டியிருக்கிறது? எப்படி இருந்தாலும் என் வருங்கால பெங்காலி மனைவியான பபிதாவிடம் நான் இதை கூறிய போது அவள் என்னை அணைத்து கொண்டு கூறினாள், நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? நீ ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெரியாதா? நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? என் குடும்பத்தின் கொள்கைகளும் உன்னுடைய குடும்பத்தின் கொள்கைகளை போன்றதுதான். நீ இவ்வளவு உணர்ச்சிவசப்படுவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதன் அர்த்தம் எதிர்காலத்தில் நீ என்னை எல்லையற்ற அளவில் நேசிப்பாய். என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு என்னை அன்போடு கவனித்துக் கொள்வாய் என்பதுதான். தன் பெற்றோரை மதிக்கும் ஒருவன் தான் உண்மையான ஆண். அவனால் தான் தன் மனைவிக்கு தேவையான அன்பையும் வழங்க முடியும் என்பது இயல்பான விஷயம்தானே என்றாள். என் மனைவியின் இந்த மென்மையான இதயத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அவளிடம், என் பெற்றோரை சந்திக்க செல்ல எனக்கு அனுமதி தருகிறாயா?
திருமணத்திற்கு பிறகு இங்கேயே இருக்க விரும்புவதாக நீ என்னிடம் சொன்னது உனக்கு நினைவிருக்கிறது தானே என்று கேட்டேன். அதற்கு அவள், அட என் முட்டாள் கணவனே, நீ உன் பெற்றோரை இங்கு வங்காளத்திற்கு அழைத்து வா என்றுதான் நான் சொல்கிறேன். அவர்கள் அங்கே வீட்டில் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறார்கள்? நீதான் அவர்களின் ஒரே மகன். இப்போது அவர்கள் அங்கே தனியாக இருக்கிறார்கள். நீ விரும்பினால் அவர்களை இங்கு அழைத்து வரலாம். உன் சொந்தக்காரர்கள் நல்லவர்கள் அல்ல என்றும் உனது குடும்பத்தினரிடம் அவர்களின் நடத்தை சரியில்லை என்றும் நீதானே கூறுகிறாய். அப்படியானால் உன் பெற்றோர் அங்கே தனியாக இருந்து என்ன செய்வார்கள்? அவர்களை இங்கு அழைத்து வா. அவர்களின் முன்னிலையில் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நாம் இங்கே திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள். என் மனைவி பவிதா கூறிய வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. என் பெற்றோருக்கு இந்த நற்செய்தியை தெரிவித்தேன். என் பெற்றோர் வந்து செல்வதற்கான அனைத்து செலவுகளையும் பவிதாதான் ஏற்றுக்கொண்டாள். எவ்வாறாயினும் அவளிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. ஏனெனில் அவள் எனக்கு முன்பே அந்த தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 18 வயது ஆனதிலிருந்து அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறாள். நானோ அந்த தொழிற்சாலையில் சேர்ந்து 5 மாதங்கள் மட்டும் ஆகியிருந்தது. அதனால் என் சம்பளம் அவளை விட குறைவாக இருந்தது. பபிதாவிற்கு தன் வாழ்க்கையில் தன்னுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல கணவன் தேவைப்பட்டிருக்கலாம். என் வயது 35 என்றாலும் என் உயரமும் உடல் அமைப்பும் சற்று குறைவாக இருந்ததால் நானும் குறைந்த வயதுடையவனைப் போலவே தோன்றினேன். இல்லை, மாறாக நான் குறைந்த வயதுடைய பையனைப் போலவே தான் இருந்தேன். கிராமத்து மக்களின் மனோபாவம் தான் அப்படி இருந்தது. அவர்கள் தங்கள் மகளை எனக்கு கொடுக்க விரும்பவில்லை. எவ்வாறாயினும் இப்போது என்னை விரும்பிய, என் மீது உயிரே வைத்திருந்த ஒரு பெண் என்னிடம் இருந்தாள். என் பெற்றோரை ஒரு வாரத்திற்குள்ளாகவே வங்காளத்திற்கு வரவழைத்து விட்டேன். இதையெல்லாம் பார்த்த எங்கள் சொந்தக்காரர்களும் கூட ஆசிக்கின் அதிர்ஷ்டம் பிரகாசித்து விட்டது. அவன் ஒரு பெங்காலி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் பெற்றோரையும் அங்கேயே வரவழைத்து விட்டான் என்று ஆச்சரியப்பட்டனர். என் பெற்றோர் இங்கு வந்ததும் அவர்களின் முன்னிலையில் எங்கள் திருமணம் நடைபெற்றது. திருமண நாளன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இவையெல்லாம் நிஜத்தில் நடக்கிறதா அல்லது கனவா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. என் மனைவி என்னிடம் தனக்கு அன்பும் மரியாதையும் மட்டுமே வேண்டும் என்று கூறினாள். அன்று இரவு மணி 2 ஆகிறது. அவள் என் அறைக்குள் என் எதிரில் அமர்ந்திருந்தாள். அவள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு அழகான பொம்மை போல இருந்தாள். ஒரு அப்பாவி சிலை என் எதிரில் உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. நானும் பார்க்க மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தேன். விலை உயர்ந்த உடைகளையும் அணிந்திருந்தேன். ஆனால் நான் படிக்காதவன் தானே. நான் படிக்காதவன் என்பதற்கு சான்றாக என் மனைவிக்காக நான் வாங்கிய பரிசை ஒரு சிறிய பையில் தான் போட்டிருந்தேன். அதை ஒரு பெட்டியில் கூட வைக்கவில்லை. பேக் செய்யவும் இல்லை. அதே நேரத்தில் என்னிடம் தனிப்பையில் பணமும் இருந்தது. அதை நான் இன்று காலையில் தான் எடுத்து வந்திருந்தேன். என் மனைவிக்கு சாக்லேட்டுகள் பிடிக்கும். அவளுக்கு சாக்லேட்டுகளும் டெடிபியரும் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதை நான் மறந்துவிட்டேன். அதற்கு பதிலாக நான் பணத்தை எடுத்து வந்திருந்தேன். அவளுக்காக ஒரு சிறிய செயற்கை நகை செட்டையும் வாங்கியிருந்தேன். எங்களை போன்றவர்களின் சுபாவம் எங்கு சென்றாலும் மாறுவதில்லை. அவளுக்கு தேவையானதை அவளே வாங்கிக் கொள்வாள் என்று நினைத்து நான் எதை பற்றியும் யோசிக்காமல் பணத்தை என்னிடமே வைத்திருந்தேன். அவளிடம் ஏற்கனவே நிறைய பணம் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்டேன். என் மனைவியின் கையில் ஏற்கனவே ஒரு சிறிய பெட்டி இருந்தது. ஒருவேளை அவளும் எனக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க விரும்பி இருக்கலாம். அவளது கையில் அந்த பரிசை பார்த்ததும் நான் பணத்தை கொடுக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அவளுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் கையில் இருந்த பையை பார்த்து விட்டாள். ஒன்றில் நகை செட்டும் மற்றொன்றில் பணமும் இருந்தது. ஆசிக், இதில் என்ன இருக்கிறது என்று அவள் என்னிடம் கேட்டாள். உடனே நான் அதை அவளுக்கு கொடுக்க போவதாக சொன்னேன். நகை செட்டை அவளிடம் கொடுத்தேன். அது அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் மற்ற பையை பார்த்துவிட்டு, இதை எதிலாவது வை, இதை நான் நாளை காலை உன்னிடம் இருந்து வாங்கிக் கொள்கிறேன். இது என்னுடைய தினச்சரி கை செலவு என்று சொன்னேன். அதற்கு பவிதா, நீ எனக்காக ஏதேனும் ஸ்பெஷல் பரிசு கொண்டு வந்திருப்பாய் என்று நினைத்தேன் என்றாள். அந்த நகை செட்டும் சாதாரணமானதுதான். அது அவளுக்கு பிடித்திருந்தாலும் அதை பார்த்து அவள் பெரிதாக மகிழ்ச்சி அடையவில்லை. நான் அவளிடம், மன்னிக்கவும் பவிதா, என் பெற்றோர் வந்திருந்ததனால் உனக்கு ஏதேனும் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பதை நான் மறந்துவிட்டேன். ஆனால் நாளை இதைவிட மிக சிறந்த பரிசை உனக்கு வாங்கி தருகிறேன். அது உனக்கு மிகவும் பிடிக்கும். வாங்குவது மட்டுமல்ல, நீயே அந்த பரிசை காண செல்ல வேண்டியிருக்கும் என்றேன். எனது வளவளப்பான பேச்சில் அவள் வீழ்ந்து விட்டாள். அவளது கோபமும் பறந்து போனது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் பரிசை பற்றி யோசிக்க தொடங்கினாள். நான் மெத்தைக்கு அடியில் கையை விட்டு, இந்த பணத்தை எல்லாம் மெத்தைக்கு அடியில் வைக்கிறேன் என்று அவளிடம் சொன்னேன். நான் அப்படி சொன்னவுடனே அவளது முகம் வாடிவிட்டது. நான் மெத்தைக்கு அடியில் எதையாவது வைப்பதை அவள் விரும்பவில்லை என்பது போல அவள் முகம் இருந்தது.
நான் அவளுக்கு அருகில் வராமல் இருக்க வேண்டும் என்று அவள் நினைப்பது போலவும் இந்த திருமணத்திற்கு வேறு ஏதேனும் நோக்கம் இருப்பது போலவும் தான் தெரிந்தது. இல்லை என்றால் நான் கையை நீட்டிய போது அவள் என்னை அவ்வளவு விசித்திரமான பார்வையில் பார்த்திருக்க மாட்டாள். என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. பபிதா என்னிடம், நீ என்ன செய்கிறாய், ஏன் மெத்தைக்கு அடியில் வைக்கிறாய் என்று புன்னகையுடன் என்னிடம் கேட்டாள். பின்னை எங்க வைப்பது என்று நான் கேட்டேன். கொண்டு வா, அதை என் பீரோவில் வைத்து விடுகிறேன் என்று புன்னகையுடன் பதிலளித்துவிட்டு தன் பீரோவை திறந்து அதில் வைத்து விட்டாள். பின்பு அன்று நான் எப்போது தூங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. உண்மையை சொல்ல போனால் நான் எப்போது தூங்கினேன் என்பதை எனக்கு நினைவிலே இல்லை. நான் காலையில் எழுந்தபோது என் மனைவி என் எதிரில் அமர்ந்திருந்தாள். அவள் புன்னகையுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். சீக்கிரம் எழுந்து கொள் ஆசிக், ரொம்ப நேரமாகிறது. நாம் தொழிற்சாலைக்கும் செல்ல வேண்டும். எல்லோரும் அங்கு நமக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நான் அவர்களின் மகனை பறித்து கொண்டேன் என்று உனது பெற்றோரும் நினைப்பார்கள். அதனால் சீக்கிரம் எழுந்து கொள், ஏற்கனவே ரொம்ப தாமதமாகிவிட்டது என்று கூறினாள். இப்படி சொல்லிக்கொண்டே அவள் கிளம்பி கொண்டிருந்தாள். நான் பாத்ரூமுக்கு சென்றேன். என் மனைவி பவிதாவின் நடத்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அவள் என்னிடமிருந்து எதையோ மறைக்க முயல்வது போல் இருந்தது. நான் பாத்ரூமில் இருந்து திரும்பி வந்தபோது அவள் படுக்கையிலேயே அமர்ந்திருந்தாள். என் பார்வை அவள் மீது பட்டவுடன் அவள் அதிர்ந்து போய் படுக்கையில் நீண்ட வாக்கில் படுத்து கொண்டாள். அவளை பார்ப்பதற்கு தான் திருடியது மாட்டிக்கொள்ளும் என்ற பயத்தில் அவள் என்னிடம் ஏதோ மறைப்பது போல இருந்தது. நான் அவளிடம், பவிதா, இந்த மெத்தைகளுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு பவிதா, மெத்தைகளுக்கு அடியில் ஒன்றுமில்லை. நான் உங்களிடம் என்ன மறைக்கப் போகிறேன்? மெத்தைக்கு அடியில் வைப்பதற்கு அங்கே ஒன்றுமில்லை என்றாள். நான் திரும்பி சென்று தயாராக தொடங்கிய போது திடீரென்று அவள் எழுந்து மெத்தைக்கு அடியில் இருந்த எதையோ வேகமாக வெளியே எடுத்து உடனே அதை பீரோவுக்குள் வைத்து பீரோவை பூட்டிவிட்டாள். பவிதா என்னிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை என்றால் அவள் பீரோவில் என்ன பொருளை வைத்தாள்? பிறகு எதற்காக தாழ்பால் போட்டாள் என்ற சந்தேகம் என் மனதில் சுழன்றடிக்க தொடங்கியது. நாங்கள் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பி எங்கள் தொழிற்சாலைக்கு சென்று வேலையில் மும்முரமாக ஈடுபட்டோம். அன்றைய இரவு எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. நாள் முழுவதும் தொழிற்சாலை வேலை செய்துவிட்டு இரவு 8 மணிக்கு நாங்கள் எங்கள் பெற்றோரை பார்க்க சென்றோம். எங்களை பார்த்ததும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். என் மனைவி தனக்கு தெரிந்த ஒருவரிடமிருந்து ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தாள். அங்குதான் என் பெற்றோர் தங்கியிருந்தனர். அவர்கள் நாங்கள் வசிக்கும் வீட்டில் எங்களுடன் இருக்க முடியாது. ஏனெனில் அது என் மனைவியின் வீடு. அது மிகவும் சிறியது. அதில் ஒரே ஒரு அறையும் சிறிய முற்றம் மட்டுமே இருந்தது. மறுநாள் நான் ஏதோ ஒரு வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றபோது வழியில் என் கிராமத்தில் வசிக்கும் என் நண்பன் ஒருவன் என்னை சந்தித்தான். அவன் ஏதோ ஒரு வேலைக்காக வங்காளத்திற்கு வந்திருந்தான். நான் அவனை சந்தித்ததும் அவனது நலன்களை விசாரித்தேன். அவனும் என்னிடம் பேச தொடங்கினான். அவனுக்கு என் திருமணம் பற்றிய விஷயம் தெரியும். நாங்கள் இருவரும் ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அவன் என்னிடம் விசித்திரமான கேள்விகளை கேட்க தொடங்கினான். திருமணமான முதல் இரவு பற்றி என்னிடம் கேலியும் கிண்டலுமாக பேசினான். நான் அவனிடம் கண்டிப்பாக சொன்னேன், இது போன்ற விஷயங்களை நான் கேலி பொருளாக பேச விரும்பவில்லை. நானும் என் மனைவியும் இரு உடல்கள், ஒரே ஆன்மா. நாங்கள் ஒருவர் மற்றவரை மதிக்கிறோம் என்றேன். அதற்கு அவன், நீ ரொம்பத்தான் மாறிவிட்டாய். ஆனால் இவள் பெங்காலி பெண், ஜாக்கிரதையாக இரு என்றான். அவன் சொன்னதை கேட்டு நான் உஷாரானேன். இதன் அர்த்தம் என்ன? நான் எதை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், இல்லை, சும்மா தான் சொன்னேன். எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுதானே என்றான். அவன் சொன்னதை கேட்டு மெத்தை பற்றிய அந்த விஷயத்தை என் நண்பனிடம் சொல்லிவிட்டேன். ஏனெனில் இந்த விஷயத்தை நான் அவனிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. இதில் வெட்கப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இருக்கவில்லை. நான் சொன்னதை கேட்டு என் நண்பன் திடீரென்று குதித்து எழுந்து, நீ சொல்வது சரிதான். உன் மனைவி கண்டிப்பாக மெத்தைக்கு அடியில் எதையாவது வைக்கிறாள். அதனால்தான் உன்னை மெத்தையை விலக்க வேண்டாம் என்று சொல்கிறாள் என்றான். நான் என் நண்பனிடம், ஆமாம், அப்படிதான் நடக்கிறது. நீ சொல்வது சரிதான். இது என் வெறும் சந்தேகமாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படித்தான் படுகிறது. அதன் காரணம் என்னவென்று தெரியவில்லை என்றேன். அதற்கு என் நண்பன், சரி, உன் மனைவி மீது சந்தேகம் கொள்வதற்கு முன் இன்னும் 2-3 நாட்களுக்கு அவள் இரவில் அப்படிதான் செய்கிறாளா என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள் என்றான். நான் அவனிடம், சரி, எப்போதாவது ஒரு நாள் நானே மெத்தையை தூக்கி பார்த்து உண்மையில் அவள் அதற்கு அடியில் என்னதான் வைக்கிறாள் என்று பார்க்கிறேன். அவள் இரவில் தூங்குவதற்கு முன்பும் கூட ரொம்ப விசித்திரமாகத்தான் நடந்து கொள்கிறாள் என்று என் நண்பனிடம் சொன்னேன். அவன், சரி, இன்னும் 2-3 நாட்களுக்கு அவளை சோதித்துப்பார், அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் என்றான்.
இரவு ஆனதும் மற்ற எதை விடவும் பபிதா அந்த மெத்தைக்கு அடியில் என்ன வைக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வதில்தான் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. இரவானதும் அதே போல் நடந்தது. பபிதாவின் நடத்தை விசித்திரமாக மாறியது. மற்ற விஷயங்களிலெல்லாம் அவள் என் பேச்சை கேட்டாள். எதிலேயும் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த மெத்தை விஷயத்தில் மட்டும் அதே ரகசியத்தை காப்பாற்றினாள். மெத்தையின் மீது எதையோ வைத்து அடியில் பொக்கிஷம் ஏதோ இருப்பது போல் அதை நன்றாக அழுத்தி தேய்த்தாள். தன் பக்கத்தில் உள்ள மெத்தையோடு மட்டும்தான் அவள் இப்படி செய்தாள். அவள் என்னிடம், ஆசிக், இந்த பக்கமாக படு, என்ன செய்கிறாய் என்று சொல்லி என்னை என் இடத்திலிருந்து தள்ளிவிட்டு நீ என் இடத்தில் படுக்க முயல்வதை நான் பார்க்கிறேன். ஏதோ சாக்கு போக்கு சொல்லி மெத்தைக்கு அடியில் பார்க்க நினைக்கிறாய். தயவு செய்து அப்படி செய்யாதே. நான் உன் மனைவி. உன்னை விட இந்த வீட்டின் தூய்மையை நான் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். என் பக்கத்து படுக்கை முற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறது என்றாள். பிறகு அவள் என் தலைமாட்டில் வந்து என் அருகில் படுத்துக்கொண்டு என் கையின் மீது தனது தலையை சாய்த்து கொண்டாள். தொடக்கத்தில் ஒருவரோடு ஒருவர் எல்லாவற்றையும் பேசும் அளவிற்கு மனிதன் அவ்வளவு இயல்பாக இருக்க முடியாது என்பதால் நானும் அமைதியாக இருந்தேன். அப்படியே அவள் என் கையின் மீது தலையை வைத்து தூங்கிவிட்டாள். நானும் தூங்கிவிட்டேன். நான் விழித்திருந்த போது இரவில் என்ன நடந்தது என்றே எனக்கு நினைவில் இல்லை. என் மனைவி எப்போதும் மெத்தைக்கல் அடியில் இருந்த பொருட்களை எடுத்து பீரோவில் வைத்து தாழ்பால் போட்டாள் என்பது எனக்கு தெரியவே இல்லை. இப்போது ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது. அவள் கண்டிப்பாக மெத்தைக்கு அடியில் எதையோ வைத்துவிட்டு அதை என்னிடமிருந்து மறைக்கிறாள். மறுநாள் நான் என் நண்பனை தொழிற்சாலைக்கு வெளியே அழைத்து என் நண்பன் கரனிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். உடனே அவன், கண்டிப்பாக உன் மனைவியின் பின்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்று கூறினான். நீ உண்மையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அவள் மெத்தைக்கு அடியில் என்ன வைக்கிறாள், ஏன் வைக்கிறாள், அதற்கான காரணத்தையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். பார், முதலில் கடவுள் கொடுத்த எல்லாமே ஒரு பெண்ணிடம் இருக்கிறதே. அவள் ஏன் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அதுவும் இவ்வளவு குறைந்த வயதுடைய பெண் வேறொரு பையனை கூட திருமணம் செய்திருக்கலாமே. உன்னில் அப்படி என்னதான் சிறப்பான விஷயம் இருந்தது என்று கொஞ்சம் யோசித்து பார். உன்னை திருமணம் செய்து கொள்ள அவளுக்கு என்ன காரணம் இருந்தது? ஒருவேளை அவள் வேற ஏதேனும் செய்ய போகிறாளா? கரனின் பேச்சுக்கள் எனக்கு பயத்தை ஏற்படுத்தின. நான் அவனிடம், உன் அர்த்தம் என்ன? அவள் என்னுடன் என்ன செய்ய போகிறாள்? நீ ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டேன். கரண் யோசிக்கும் பாணியில், பார் ஆசிக், நான் உன்னை விவரிக்க முடியாத தேவையற்ற சந்தேகத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஆனால் நான் பார்க்கும் ஒரு உண்மை இருக்கிறது. நீயே யோசித்து பார். தூங்குவதற்கு முன்பு அவள் கட்டாயம் உன் படுக்கையின் மெத்தைக்கு அடியில் ஏதோ ஒன்றை வைக்கிறாள். அதை காலையில் எடுத்து விடுகிறாள் என்பது உனக்கே விசித்திரமாக தோன்றவில்லையா? அந்த பொருளை நீ எப்படி தேடி பிடிக்கப் போகிறாய் என்பது உன்னை பொறுத்தது. நாளைக்கே மீண்டும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பாளி யார்? இப்போது உன்னுடைய பெற்றோரையும் கூட நீ இங்கே அழைத்து வந்து விட்டாய். உனக்காக ஒரு மாதத்திற்கு முன்பு முற்றிலும் தனியாக இருந்த ஒரு பெண்ணுடன் இப்போது ஒரே அறையில் வசிக்கிறாய், சாப்பிடுகிறாய், குடிக்கிறாய், அவளுடன் சுற்றி திரிகிறாய், உன் சுயநினைவை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை யோசித்து பார். அந்த பெண் யார் என்றோ, உன்னுடன் என்ன செய்ய விரும்புகிறாள் என்றோ உனக்கு தெரியுமா? கொஞ்சம் விழித்துக்கொள். எவர் மீதும் இவ்வளவு உடனடியாக முழு நம்பிக்கை வைக்க கூடாது. மேலும் உனது தலையில் உனது பெற்றோரின் பொறுப்பும் இருக்கிறது. நீ மட்டும் தனியாக இல்லை என்று கரண் என்னிடம் கூறி என்னை ஒரு நல்ல விதமான சந்தேகத்தில் ஆழ்த்தி விட்டான். இன்று நான் ஒரு கணவனாக எனது உரிமையை பயன்படுத்தப் போவதாகவும் வீட்டிற்கு சென்று பலவந்தமாக மெத்தையை தூக்கி பார்த்து அதற்கு அடியில் அவள் என்ன வைக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளப் போவதாகவும் முடிவு செய்தேன். ஒவ்வொரு முறை நான் கேட்கும் போதும் அவள் என்னை மறுப்பதும், நான் அவள் சொல்வதை கேட்டு அப்படியே சும்மா இருப்பதும் நடக்கக்கூடிய காரியமா என்ன? கணவன் மனைவிக்கு இடையே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. வீட்டிற்கு சென்றவுடன் மெத்தையை தூக்கி பார்ப்பது என்று என் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன். ஆனால் நான் திரும்பி பார்த்தபோது என் உயிரே போய்விட்டது போல் இருந்தது. என் மனைவி அங்கேயே எனக்கு பின்னாலேயே நின்று கொண்டு நாங்கள் பேசிய அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் எனக்குள் பெரும் வெட்கம் ஏற்பட்டது. நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். அவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள் என்று என் உள்ளத்திற்குள்ளேயே நான் வருந்தினேன். என் மனைவி என் திட்டம் முழுவதையும் தெரிந்து கொண்டு விட்டாள். இனி என்னால் என் மனைவியிடம் நீ மெத்தைக்கு அடியில் என்ன வைக்கிறாய் என்று கேட்க முடியாது. அப்படி செய்தால் நான் மிகவும் மட்டமான கீழ்த்தரமான மனிதனாக தெரிவேன். அவளது முகப்பாவனைகளை பார்த்தால் என் மீது அவளுக்கு கோபம் வந்தது போல் இருந்தது. ஒரு சொந்த நண்பனிடம் தன் மனைவியை பற்றி புகார் செய்யும் இவ்வளவு கேவலமான மனிதனாக நான் இருக்கிறேனே என்று அவள் என்னை நினைத்து அவமதிப்பதாக தோன்றியது.
என் மனைவி முன்னால் நான் வெட்கப்பட்டு நிற்பதை என் நண்பனும் புரிந்து கொண்டான். அவன் என்னிடம், நீயும் என்ன மாதிரியான பைத்தியக்கார மனிதன்? நீ என்னிடம் இந்த விஷயத்தை சொன்னது அவளுக்கு தெரிந்துவிட்டது என்றால் கவலைப்படுவதை விட நீ அவளை நம்ப வேண்டும். அதற்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், வீடு சென்றவுடன் படுக்கையிலிருந்து மெத்தையை அகற்றி பார்த்துவிட்டு மெத்தைக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் என்று கூற வேண்டும். நீ இப்போது பயப்படத் தொடங்கினால் அது உனக்கு இன்னும் அதிக சிக்கலை உருவாக்கும். ஏனெனில் ஒரு பெண்ணின் முன்னால் நீ எவ்வளவு அடிபணிந்து நடக்கிறாயோ அவள் உன்னை அவ்வளவு தூரம் அடக்கிக் கொண்டே போவாள் என்றான். என் நண்பன் சொன்னதும் சரிதான். அவள் பெங்காலி என்பதும், என்னை திருமணம் செய்து கொண்டதும், என் பெற்றோருக்கு இங்கு அடைக்கலம் கொடுத்ததும் போன்ற விஷயங்களுக்காக நான் அவளுக்கு கடன்பட்டவன் தான். நான் அவளுடன் சமமாக போட்டியிட்டால் அவள் எனக்கு எந்த உபகாரமும் செய்யவில்லை. அவள் வங்காளத்தை சேர்ந்தவளாகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவளாகவும் இருந்ததாலும் அவள் என்னை விரும்பிதானே திருமணம் செய்து கொண்டாள். நான் அவளை திருமணத்திற்கு வற்புறுத்தியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ அழைக்கவில்லை. கட்டாயப்படுத்தினாலும் நான் எங்கு சென்றிருக்க முடியும்? ஏனென்றால் எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை. ஆனால் அவள் என்னை ஒரு கணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவள் மறைக்க கூடாது. என் நண்பன் இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு புரிய வைத்ததும் எனக்கு சற்று மன அமைதி கிடைத்தது. இனி நான் அவளிடம் வெளிப்படையாக பேசப்போவதாக முடிவெடுத்தேன். என் நண்பன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். நானும் தொழிற்சாலைக்குள் சென்றேன். மாலையில் நாங்கள் இருவரும் கணவன் மனைவி வீடு திரும்பிய போது என் பாணி சற்று மாறி இருந்தது. என் மனைவி என்னை பார்த்தாள், ஆனால் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு, என்ன விஷயம், நீங்கள் ஏதோ கவலையாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள். நான் பயந்து போய், நான் கவலையாக ஒன்றுமில்லை, ஆனால் ஆச்சரியமாக இருக்கிறேன். நீ மெத்தைக்கு அடியில் என்னதான் வைக்கிறாய் என்று கேட்க விரும்புகிறேன் என்றேன். அதற்கு அவள், நீங்கள் உங்கள் நண்பரிடம் என்னவெல்லாம் சொன்னீர்களோ அவை அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் என்றாள். என் மனைவியின் பேச்சை கேட்டு நான் வெட்கப்படுவதை தவிர்த்து என் நிலைப்பாட்டிலேயே உறுதியாக நின்றேன். நான், ஆமாம், நீ சரியாகத்தான் கேட்டாய். இதில் என்ன தவறு இருக்கிறது? மெத்தைக்கு அடியில் என்னதான் வைக்கிறாய் என்பதை நீயே எனக்கு சொல்லலாமே. இந்த அறையில் இருக்கும் எல்லாவற்றின் மீதும் எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டேன். உடனே என் மனைவி சிரித்து கொண்டே, அட, மெத்தைக்கு அடியில் பார்க்க வேண்டாம் என்று உங்களுக்கு யார் சொன்னது? நான் ஏதோ தேவையற்ற முறையில் உங்களிடம் மறைத்து வந்தேன். ஏனெனில் எனக்கு இதுபோன்ற விஷயங்களை பற்றி பேசுவது பிடிக்காது. பாருங்கள், மெத்தைக்கு அடியில் என்ன இருக்கிறது, நீங்களே பாருங்கள் என்றாள். என் மனைவி சட்டென்று படுக்கையின் விரிப்பை அகற்றிவிட்டு மெத்தையையும் கீழே இறக்கி தரையில் வைத்தாள். படுக்கை முற்றிலும் காலியாக இருந்தது. உண்மையில் அதற்கு அடியில் ஒன்றுமில்லை. நான் என் மனைவியிடம், சரி, ஆனால் நீ இரவில் இங்கு எதையோ கட்டாயம் வைக்கிறாய், பொய் சொல்லாதே என்றேன். அதற்கு அவள், பாருங்கள் ஆசிக், எனக்கு பொய் சொல்லும் பழக்கமே கிடையாது. நான் மெத்தைக்கு அடியில் எதையாவது வைத்தால் அதை உங்களிடம் ஏன் சொல்லாமல் இருக்க போகிறேன்? சரி, உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்த முறை நான் எதையாவது வைக்கும் போது நீங்களே நேரில் பார்த்து கொள்ளுங்கள். அப்போது என்னையும் கேள்விகள் கேளுங்கள். நான் என்ன வைக்கிறேன், எதற்காக வைக்கிறேன் என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள். சரி, இதுவும் நல்லதுதான். இனிமேல் நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அன்றைய தினத்திற்கு பிறகும் அதற்கு பிறகு சில நாட்களுக்கும் எங்கள் திருமண வாழ்க்கையில் 1 மாதம் ஓடிவிட்டது. ஆனாலும் நான் அறைக்குள் நுழைந்தவுடனேயே எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடும். எவ்வளவு தீவிரமான தூக்கம் என்றால், நான் மீண்டும் கண்விழித்து பார்த்தால் காலை ஆகியிருக்கும். நேற்று இரவு நான் எப்போது எப்படி நேரத்தை கழித்தேன் என்று யோசிப்பதை தவிர எனக்கு வேறு வழி இருக்காது. எனக்கு தூக்கம் எப்படி வந்தது என்பதே நினைவில் இருக்காது. நான் எப்போது வீட்டிற்கு வந்தேன், இரவு உணவு எப்போது சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன் என்பது கூட எனக்கு நினைவில் இருக்காது. இப்போது எனக்கு கவலை அதிகரிக்க தொடங்கியது. எந்த விதத்திலும் என்னிடம் ஏற்படும் இந்த மாற்றத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அறைக்குள் நுழைந்தவுடனேயே எனக்கு ஏன் இப்படி தூக்கம் ஆட்கொள்கிறது என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தேன். ஒருவேளை என் மனைவி நான் குடிக்கும் தேநீரில் எதையாவது கலந்து தருகிறாளா, அல்லது என்னை தூங்க வைப்பதற்காக ஏதேனும் செய்கிறாளா என்று நான் சந்தேகித்தேன். எனக்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அந்த முயற்சியில் நான் தோல்வியடைந்தேன். என் மனைவியின் கையால் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்று நாள் முழுவதும் எச்சரிக்கையாக இருந்தேன். ஒரு நாள் நான் கடைவீதியிலிருந்து உணவை வாங்கி வந்தேன். நாங்கள் இருவரும் அந்த உணவைத்தான் சாப்பிட்டோம். அன்றைய தினமும் கூட நான் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் எனக்கு தூக்கம் தலை தூக்க தொடங்கியது. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அன்றைய தினம் காலை சரியாக 6 மணிக்கே என் கண் விழித்து விட்டது.
காலையில் நான் எழும்போதெல்லாம் எனக்கு மிகவும் புத்துணர்ச்சியாகவும் நன்றாகவும் இருக்கும். இரவில் நடந்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் என்னால் யோசிக்கவே முடியாது. நான் முழுமையாக என் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவது வழக்கம். என் மனைவியும் அப்படித்தான் இருந்தாள். அவள் என்னுடன் தொழிற்சாலைக்கு வருவாள். நாள் முழுவதும் தன் வேலையில் மும்முரமாக இருப்பாள். மாலையில் வீடு திரும்பியதும் எங்கள் இருவருக்காகவும் அவள்தான் சமைப்பாள். நானும் சில சமயங்களில் அவளது வீட்டு வேலைகளில் உதவி செய்வதுண்டு. கடைசியில் என்னால் பொறுக்க முடியாமல் என் மனைவியிடம் கேட்கத் தொடங்கினேன். நான் என் மனைவியிடம் மிகுந்த அன்போடும் காதலோடும், என் உயிரே, நீ என்ன மந்திரம் செய்கிறாய் என்று எனக்கு சொல். நான் அறைக்குள் நுழைந்தவுடனேயே எனக்கு எப்படி இவ்வளவு தூக்கம் வருகிறது? மெத்தையை பற்றிய விஷயத்தையே நான் மறந்துவிட்டேன். நீ உண்மையில் அந்த மெத்தைக்கு அடியில் என்னதான் வைத்துக் கொண்டிருந்தாய் என்று கேட்டேன். இதை கேட்டதும் அவள் சிரித்து கொண்டே கூறினாள், பாருங்கள், நான் உங்கள் மீது ஏதோ பில்லி சூனியம் செய்ததாக நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. மாந்திரீகத்தை விட்டு நான் ஓட்டம் பிடிப்பேன். அதுபோன்ற மாயாஜாலங்களில் நம்பிக்கை வைப்பவர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது. ஆமாம், ஆனால் உங்கள் மீது நான் ஒரு சிறிய மந்திரம் செய்துள்ளேன் என்றாள். நான் மிரண்டு போய் என் மனைவியிடம் அது என்ன என்று கேட்டேன். கடந்த சில நாட்களாக நான் ஏதோ பில்லி சூனியத்தின் பிடியில் சிக்கியிருப்பதாக எனக்கு தோன்றியதே, அதற்கு என்ன காரணம்? அவள் பேச்சை தொடர்ந்தாள். பாருங்கள், வெளிமாநில மக்களை போன்ற சில கெட்ட பழக்கங்கள் சிலருக்கு இருக்கும். ஒவ்வொரு இரவும் தாமதமாக வீட்டிற்கு வருவார்கள். ஆனால் எங்கள் ஊரில் அப்படி அல்ல. இங்குள்ள அனைத்து ஆண்களும் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து தங்கள் குடும்பத்தினருடன் தூங்க சென்று விடுவார்கள். இங்குள்ள ஆண்கள் இரவில் தாமதமாக நண்பர்களுடன் வெளியில் உட்கார்ந்திருப்பதில்லை. இரவில் வெகு நேரம் வீட்டை விட்டு வெளியே சுற்றுவதும் இல்லை. பெண்களும் வீட்டை விட்டு வெளியே செல்வதில்லை. குழந்தைகளுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் உண்டு. அனைவரும் இரவு 8 மணிக்குள் தூங்க சென்று விடுவார்கள். காலை 6 மணிக்கு எழுந்து விடுவார்கள். ஆனால் மற்ற நகரங்களை சேர்ந்த சிறுவர்களும் ஆண்களும் இரவு 1 அல்லது 2 மணிக்கு தான் வீட்டிற்குள் நுழைவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு அப்படிப்பட்டதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் ஊரின் வழக்கம் முற்றிலும் வேறுபட்டது. நீங்கள் இங்கு வந்த பிறகு உங்களது பழைய முறையிலேயே நடந்து கொண்டீர்கள். நாம் இருவரும் தொழிற்சாலையிலிருந்து வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு விட்டு எங்கேயோ சென்று விடுவீர்கள். நான் மட்டும் வீட்டில் தனியாக உமக்காக காத்து கொண்டிருப்பேன். உங்கள் இந்த பழக்கம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. என் பேச்சை கேட்டு கோபமடையாதீர்கள். ஆனால் உண்மை அதுதான். உங்கள் பழக்க முறை மிகவும் தவறு. நீங்கள் இரவில் வீட்டில்தான் இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டு வேலைகளில் நீங்கள் எனக்கு உதவினாலும் எப்பொழுதும் வெளியே செல்வதை பற்றியே உங்களுக்கு கவலை இருக்கும். நான் உங்களுடன் சண்டை போட்டோ அல்லது உங்களை மாற்ற முயன்றாலோ நீங்கள் என் மீது கோபப்படுவீர்கள் என்று நினைத்தேன். திருமணத்திற்கு பிறகு உங்களை மாற்ற முயல்கிறேன் என்று எண்ணுவீர்கள். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வீட்டிலேயே இருந்து உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஒருவேளை நீங்கள் இல்லாத நேரத்தில் யாராவது வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் அல்லது உங்கள் மனைவிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒருவன் வந்துவிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டுவிட்டு அவள் தன் பார்வையை திருப்பிக் கொண்டு கூறினாள், நான் இதெல்லாமே இதற்காகத்தான் செய்தேன். நீங்கள் இரவில் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து சீக்கிரமாக தூங்க வேண்டும் என்பதுதான் என் ஒரே முயற்சியாக இருந்தது. இந்த நகரில் குற்ற செயல்கள் ரொம்ப அதிகம். என் கணவனும் ஏதேனும் தவறான வழியில் சென்று விடக்கூடாது அல்லது வேறு யாராவது அவரை சிக்கலில் மாட்டிவிடக் கூடாது என்று நான் விரும்பினேன். நாம் சாதாரணமான மக்கள்தான். நம் வாழ்க்கையை எளிமையாக வாழ வேண்டும் என்றால் நம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளதான் வேண்டும். நான் அதைத்தான் செய்தேன். உங்களது பழக்க வழக்கங்களை உங்கள் நன்மைக்காக மாற்றினேன். உங்கள் கிராமத்தில் வேண்டுமானால் இரவில் தாமதமாக வீட்டிற்கு வரும் வழக்கம் இருக்கலாம். ஆனால் இங்கு அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. இங்கு இரவானால் எந்த குழந்தை கூட வீட்டை விட்டு வெளியே வராது. அதனால் தான் இங்குள்ள ஒவ்வொருவரும் காலையில் சீக்கிரமாக எழுந்து தங்கள் வேலையில் ஈடுபடுகிறார்கள். மாலையில் சீக்கிரமாகவே வேலைகளை முடித்துவிட்டு தங்கள் குடும்பத்துடன் பொழுதை கழித்துவிட்டு தூங்க சென்று விடுகிறார்கள். உங்கள் தூக்கத்தை பொறுத்தவரை நான் ஒரு விதமான பிரத்யேகமான கொசுவத்தி சுருளை பயன்படுத்துகிறேன். அதனால் கொசுக்கள் ஓடி போவதுடன் அதன் நறுமணத்தினால் நம் இருவருக்கும் நல்ல தூக்கமும் வந்துவிடும். நான் உங்களது தூக்கத்திற்கு பிறகு எங்காவது வெளியே செல்வதாகவோ அல்லது யாரையாவது சந்திப்பதாகவோ வேறு ஏதேனும் வேலை செய்வதாகவோ நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. நானும் இரவில் அதே நேரத்தில் தூங்க சென்று விடுவேன். அறையில் எரியும் அந்த கொசுவத்தி சுருளின் வாசனையால் தான் உங்களுக்கு இப்போது வீட்டிற்கு வந்தவுடனேயே தூக்கம் வருகிறது. அதுதான் இந்த அறையின் சிறப்பம்சமாகும். நம் இருவரின் வாழ்க்கையும் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்தேன். பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் சந்தேகம் கொள்ளாதீர்கள்.
நீங்கள் என்னிடம் நேரடியாக கேட்டிருந்தால் நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை முதலில் உங்கள் நண்பரிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகே என்னிடம் கேள்வி கேட்டீர்கள் என்றாள். என் மனைவியின் பேச்சை கேட்டு நான் வெட்கி தலை குனிந்தேன். உண்மையை சொல்ல போனால் நாம் சில நேரங்களில் அப்படித்தான் செய்கிறோம். மிகச்சிறிய விஷயங்களை கூட மனதில் போட்டு பெரிதாக்கி விடுகிறோம். பின்னர் அதை பற்றியே யோசித்து யோசித்து ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றி விடுகிறோம். அந்த பிரச்சனை நமது உறவில் உள்ள ஒட்டுமொத்த அழகையை மறைத்து விடுகிறது. நான் உங்கள் அனைவரிடமும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களில் யாருக்கேனும் யார் மீதாவது சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் உடனே நேரில் அமர்ந்து பேசி அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எப்போதுமே உங்கள் மனைவி மீதோ அல்லது கணவன் மீதோ தேவையற்ற சந்தேகம் கொள்ளாதீர்கள். இல்லை என்றால் உங்கள் கலகலப்பான புன்னகை நிறைந்த வாழ்க்கை முற்றிலும் சீரழிந்து போய்விடும். சந்தேகம் என்பது மனிதர்களின் வீட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நாசமாக்கிவிடும் ஒரு விஷயமாகும். என் மனைவி மிகவும் புத்திசாலி. என்னை சரி செய்வதற்காக அவள் ஒரு புதிய வழியை கையாண்டாள்.